சனி பகவானின் தாக்கம் குறைய சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமையில் அஞ்சனை மைந்தன் அனுமனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் பலரும் சனியின் தாக்கத்தை குறைப்பதற்காக அனுமனை வழிபடுவார்கள். அனுமன் சிவபெருமானின் அம்சம் என்பதும் சனியை அடக்க வல்லமை பெற்றவர் என்பதால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் ஆச்சரியத்தை தரும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சனி பகவான் அனுமனுக்கு அளித்துள்ள வரத்தின்படி அனுமனை வழிபடுபவர்களுக்கு சனியால் பாதிப்பு ஏற்படாது என்பது ஐதீகம். அனுமன் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பவர். அவருடைய பிரம்மச்சாரி விரதம் என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல, மன ரீதியாகவும் எந்த சலனமும் இல்லாமல் இருப்பது. சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடும் போது நாமும் முடிந்தவரை மனம் மற்றும் புலனடுக்கத்துடன் இருப்பது, தியானத்தில் ஈடுபடுவது அல்லது மனதை ஒருமுகப்படுத்தி மந்திரங்கள் உச்சரிப்பது போன்ற செயல்கள் செய்யும் போது மிக சிறந்த பலனை தரும். புலனடக்கம் என்றால் நம் ஐம்புலன்களையும் கண், காது, மூக்கு, வாய், உடல் இவைகளை கட்டுப்படுத்தி தீய செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது. சுருக்கமாக மனதையும் உடலையும் கட்டுக்குள் வைத்திருப்பது என்று அர்த்தம். வெறும் வழிபாடாக இல்லாமல் அனுமனின் பிரம்மச்சாரிய விரதம் மற்றும் தியான நிலையை புரிந்து கொண்டு வழிபடுவது விசேஷம். சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் பலன் தரும். மனதில் இருக்கும் வேண்டுதலும் நிறைவேற துளசி இலைகளில் ராமநாமம் எழுதி அதை அனுமனுக்கு அர்ச்சனை செய்வார்கள். இது மிகவும் இரகசியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும். ராமநாமம் எழுதப்பட்ட துளசி இலைகளை அர்ச்சனை செய்வது அனுமனின் அருளை விரைவாக பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமைகளில் சுந்தர காண்டத்தின் சில பகுதிகளை பாராயணம் செய்வது மற்ற நாட்களை விட பல மடங்கு பலனளிக்கும் என நம்பப்படுகிறது. வெண்ணெய் மற்றும் வெற்றிலை மாலை போட்டு வழிபட வேண்டும். பொதுவாக வெண்ணெய் காப்பு சாற்றுவது வழக்கம். வெண்ணெய் சாற்றுவதால் அனுமனின் மனம் குளிர்ச்சியடைந்து அவர் அருளை பொழிவார் என்பது ஐதீகம். லட்டு, வடை மாலை படைப்பதும் சிறந்தது. இவை வெறும் படையல்கள் அல்ல, அவை அனுமனின் அருளை பெருக்கும் சக்திகள் கொண்டவை. ஒருவருக்கு தனி திசை அல்லது சனி புக்தி நடக்கும் காலங்களில் சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இக்காலகட்டங்களில் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து அனுமனை வழிபடுவது சனியின் எதிர்மறை விளைவுகளை கணிசமாக குறைக்கும். ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது அசுபமான நிலையில் இருந்தாலோ இந்த வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவதற்கு சிறந்த நேரம் என்பது சூரிய உதயம் அல்லது மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகாகும். இந்த நேரங்கள் ஆன்மீக சக்திகள் அதிகம் இருக்கும் நேரங்களாக கருதப்படுகின்றன. வழிபடும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வழிபடுவது நல்லது. அனுமன் வாயு புத்திரர் என்பதால் வடக்கு திசை அவருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. கிழக்கு திசை பொதுவாக எந்த ஒரு வழிபாட்டிற்கும் ஏற்ற திசையாகும். ஓம் ஹம் ஹனுமதே நமக இந்த மந்திரத்தை 1008 முறை அல்லது 108 முறை சனிக்கிழமையில் உச்சரிப்பது மன அமைதியையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும். ஆஞ்சநேயர் மூல மந்திரங்கள் மற்றும் வீர ஆஞ்சநேயர் ஸ்லோகம் போன்றவையும் சனியின் தாக்கத்தை குறைத்து நல்ல பலன்களை தரும். சனீஸ்வரனுக்கு உகந்த நல்லெண்ணெய் தானம் செய்வது, கருப்பு நிற ஆடைகள், எள், உளுந்து போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்ல பலன் தரும். ஏழைகளுக்கு அல்லது பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது சனிக்கிழமையில் அதிக புண்ணியத்தை தேடித்தரும்.